ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஆர்டருக்காக செஞ்சது இல்லைங்க. என்னுடைய 10th வெட்டிங் அனிவர்சரிக்காக எனக்கு நானே செஞ்சுக்கிட்ட ஒரு கேக்கு தான். நான் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்த்டேவாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும் ரொம்ப கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். சிம்பிளாக வீட்டில் வந்து கேக் கட் பண்ணி இங்கே வெளியே போவோம். அதுதாங்க எங்களுடைய செலிப்ரேஷன். கஸ்டமருக்காக செய்யும்போது ரொம்ப பார்த்து பார்த்து செய்வேங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி கேட்டாங்க, நான் எப்படி நல்லா வித்தியாசமாக செய்யணுன்ட்டு அந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு செய்வேன். ஏதோ நம்ம வீட்டுக்காக செய்கிறோம் அப்படின்ற போது சிம்பிளாக போதும், ஒரு கேக் கட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. இந்த கேக் பார்த்திங்கன்னா இந்த 1 kgயில் உள்ள பிளாக் கரண்ட் கேக்கு. நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா க்ரம் கோட் மட்டும் முடிச்சு வச்சுருந்தேன். மெயின் கோட்டிங்கோ டிசைனோ எதுவுமே பண்ண முடியல. காலையிலே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் காலையிலேயே எதுவும் செய்ய முடியல. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு 2 o'clock டேபிள் புக் பண்ணியிருந்தாங்க. டைம் இங்கேயே 1:40 ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, நேரத்தோடு செஞ்சு முடிச்சிருக்க வேண்டாம், டைம் இங்கேயே ஆகிடுச்சு, சீக்கிரம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவன்கிட்ட கெஞ்சி குத்தாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் வாங்கியிருந்தேன். 10 நிமிஷத்தில் ஒரு நாள் எவ்வளோ தூரம் கேக்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் போல் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் கேக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கேக் எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு மறக்காமல் கொடுங்க.